வணக்கங்க. வழக்கறிஞர் ஆவதற்கு எந்த கிரக தொடர்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 3 கிரகங்களோட தொடர்புகள் இருக்கணும். வழக்கறிஞருக்கு கேது தான் பிரதான கோளுங்க. 2வது புதன், 3வது குரு. இந்த 3 கோள்கள் தொடர்பு இருந்தா வழக்கறிஞர் ஆவதற்கு சிறந்ததுங்க. கேது வந்துங்க லக்கணத்தோடையோ லக்கணாதிபதியோடையோ அல்லது ஆணுக்கு குருவோட பெண்ணுக்கு சுக்கிரனோட இருந்தாலும் 10ஆம் பாவத்தோடையும் சனியோடையும் இருந்தா அவங்க வழக்கறிஞர் ஆவதற்கான யோகம் உண்டுங்க. பெரும்பாலான வழக்கறிஞர்கள் இந்த கிரகமைப்புக்குள்ளதான் இருக்கிறாங்க. புதனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல வாதம் புரிகிறது, நினைவு திறன் அதிகமா இருக்கிறது. இதுக்கு புதன் தொடர்பு வேணும். குருவோட தொடர்புங்கிறதுங்க புகழுடைய லாயர், நிறைய கிளைண்ட் வச்சிருக்கிற லாயர், அதாவது நீதிபதிகளோட மிக க்ளோஸா தன்னோட வழக்குகளை எடுத்துக்கிட்டு போய் ஜெயிக்கக்கூடிய லாயருக்கு குரு தொடர்புகள் இருக்குங்க. மெயினா இந்த 3 கிரகங்கள் வழக்கறிஞருக்கு ஆவதற்கு மிக முக்கியமான ஜாதக அமைப்புங்க. நன்றிங்க.